ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வ்ளாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாங்க வந்து இப்போ ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நவீனுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் தான் வந்து மலேசியாலேருந்து இந்தியா வந்து ரீச் ஆனான். வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இப்போ நாங்க 3 பேரும் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ எங்க போறோம், என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோக்குள்ள போக போக வந்து சொல்றேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நாங்க 3 பேரும் இன்னைக்கு தான் வந்து மீட் பண்ணோம். மார்னிங் தான் நவீன் வந்து வந்தான். ஸோ என்ன விட தாரிகா தான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தா. நவீன வந்து பார்த்தோனேயுமே, "அப்பா நீங்க வந்தாச்சா?" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டிட்டு வந்ததுலருந்து, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நாங்க அவளுக்கு ஷாப்பிங் பண்ணி என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தோமோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொன்னா, நாங்க இது வாங்கியிருக்கோம், அத வாங்கியிருக்கோங்கிறத காமிச்சுட்டு, நாங்க இங்கெல்லாம் போனோம், ஜிம்மி எல்லாம் இருந்துச்சு, அது இதுன்னு எல்லா கதையும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து பேசி முடிச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு நவீன பார்த்தோனே அவளுக்கு ஒரே வந்து குஷி ஆயிருச்சு. ஆக்சுவலா கிளம்புறதுக்கே வந்து விடல. இத பார்க்கலாம், அத பார்க்கலான்னு கதை பேசிட்டே தான் இருந்தா. சரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்தி தான் வந்து அவள கிளம்பி கூட்டிட்டு வந்தோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொள்ளாச்சி தாண்டி இந்த ஆனமலை சைடு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைடு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்கு போறோம், என்ன அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளம்பி ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் தான் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். உடனே வந்து தாரிகா வந்து தூங்கியாச்சு. சரி ஓகே போறதுக்கே ஆக்சுவலா வந்து 1 ஹவர் காமிச்சுச்சு. சரி அது வரைக்கும் ஒரு சின்ன நேப் எடுக்கட்டும். அங்க போனா வந்து ஃப்ரெஷ்ஷா ஜாலியா வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து விட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆனமலை போற ரோடு தான். இப்போதைக்கு பொள்ளாச்சி சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் தான் 2 சைடு ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து புளிய மரம் இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. இத பார்க்கும்போதே வந்து அவ்ளோ அழகா இருக்கும். அப்படியே வந்து வானவில் மாரி 2 சைடு இருக்கிற மரமும் வந்து கை கோர்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல கூட வந்து வெயிலே வந்து படாது. அந்த அளவுக்கு வந்து மரம் மறைச்சு இருக்கிற மாரி இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தாலே அது ஒரு மாரி வந்து சூப்பரா வந்து ஃபீல் ஆகும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மரத்த எல்லாத்தையுமே வந்து கட் பண்றதா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துச்சு அப்டின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இடத்தையுமே இந்த மரத்த எல்லாத்தையும் வெட்டக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து புரொட்டஸ்ட் பண்ணங்காட்டி, இப்ப வரைக்கும் இந்த மரம்லாம் வந்து அப்டியே வந்து இருக்கு. ஸோ இதைவாவது வந்து எதுவும் பண்ணாம இது எப்பவுமே இதே மாரி இருந்துச்சுன்னா பரவால்ல. ஏன்னா பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் அந்த ரோடே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இதே மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அத வந்து ரோட வந்து ப்ராட் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் சைட்ல இருக்கிற எல்லா மரத்தையும் வந்து வெட்டுனாங்க. வெட்டி ரோடு போட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் போற வழியில பெருசா வந்து மரமே இல்லாம, அது ஒரு மாரி வறண்ட மாரி தான் வந்து இருக்கு. ஒரு பொள்ளாச்சிக்கான அந்த அடையாளமே இல்லாத மாரி ஆயிருச்சு. இனிமேலாவது அப்டி அப்டியே வந்து மரம் வளர்ந்துச்சுன்னா நல்லாருக்கும் அப்டின்னு வந்து என்னோட தாட்டு. ஸோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷன் அதாவது எங்களோட காலேஜ் ரீயூனியனுக்காக தான் வந்திருக்கோம். ஜெயிச்சே ஆகிறோம் பக்கத்தில் நாங்கள் தான். ஆக்சுவலா நாங்க வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. நாங்க வந்து 2013 டூ 16 பேட்ச். 10 இயர்ஸ் ஆனங்காட்டி சும்மா ஒரு நாள் வந்து பேசிட்டு இருக்கும்போது, 10 இயர்ஸ் ஆச்சு. எல்லாரும் ஒரு நாள் வந்து மீட் பண்ணலாம். ஒரு ரீயூனியன் மாரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தது. அப்பவே வந்து பிளான் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நாங்க இங்க இல்லாதங்காட்டி வீடியோல ஃபர்ஸ்ட்டே வந்தான்ல, களத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேர் தான் ராஜேஷ், பிரபுவும் தான் வந்து இந்த பிளான வந்து அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணது. ஸோ ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுலருந்து எல்லாத்துக்கும் வந்து கால் பண்ணி லிஸ்ட் எடுத்து யாரெல்லாம் வந்து வராங்க, யாரெல்லாம் வந்து வரல அப்படின்னு கேட்கறதுலருந்து எல்லாத்துக்கும் இந்த டேட் ஓகேவா? எந்த இடம் வந்து பார்க்கலாம், ஒரு ரெசார்ட் மாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 ரெசார்ட்லாம் வந்து பார்த்து, அதுல எது வந்து எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு வந்து ஃபைனல் பண்றதுலருந்து எல்லாமே அவங்க 2 பேரும் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து சில பேத்துக்கு கேர்ல்ஸ்க்கு மட்டும் வந்து மெசேஜ் பண்ணி சில பேத்த வந்து கூப்பிட்டேன். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து அவங்க 2 பேரும் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கனால தான் இன்னைக்கு வந்து எங்க பேட்ச்க்கு ஒரு ரீயூனியன் வந்து கனெக்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்றதுக்கு வந்து ஒரு சான்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டாங்க. நாங்க தான் வந்து ஆக்சுவலா வந்து லேட். நவீன் வந்து இன்னைக்கு தான் வந்து வந்தங்காட்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாங்க வந்து வந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்விம்மிங் பூல்ல பயங்கர ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த பிளானுமே இல்ல. நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக்கப் வந்து எடுத்துட்டு வரல. ஸோ வந்து சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு வர வழியிலேயே ஒரு கடையில போய் ஆளுக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டும், டீ ஷர்ட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. உள்ள தான் வந்தா தாரிகா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிட்டு
போய் உள்ள தண்ணியில வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து ரீயூனியன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கேர்லா இருந்தாலும், பாய்ஸா இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோட குட்டீஸோட வந்து ஜாலியா வந்து ஒன் டே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்திருக்கோம். ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு நெறைய பேத்துக்கு வந்து டவுட் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நவீனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இப்ப இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஆக்சுவலா நானும் நவீனும் வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதனால செம்ம ஜாலியா எல்லார்ட்டையும் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட தாரிகா குட்டியும் கூட்டிட்டு வந்தாச்சு. தாரிகாவுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியா எல்லாத்து கூடயும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்து கூடயும் ஜாலியா வந்து பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் வந்து மீட் பண்ணோம். அதுவும் நாங்க வரும்போதே எல்லாரும் தண்ணியில தான் ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க வந்தோனேயுமே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்து போற மாரி இருந்துச்சு. போயிட்டு எல்லாரும் ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு டே வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா நெறைய பேர் வந்து வர மாரி இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் மினிட்ல நெறைய பேர் சில ரீசன்ஸ்னால வந்து வர முடியல. பட் நாங்க நெறைய பேர்த்த வந்து மிஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா எல்லாரும் வந்து வருவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஜாலியா வந்து ஸ்விம்மிங் பூல்லலாம் வந்து விளையாடிட்டு அப்படியே லஞ்ச் டைமும் ஆயிருச்சா சரின்னு லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், சரி குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நாங்கள் வந்து 2013-16 பேட்ச் அப்படின்னு சொன்னோம். எங்கே படித்தோம் அப்படின்னா, இங்கே பொள்ளாச்சியில் இருக்க நான் என்ஜிஎம் காலேஜில் தான் வந்து படித்தோம். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இன் அண்ட் அரௌண்ட் பொள்ளாச்சி தான். ஸோ எல்லாருமே அந்த பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் தான் வந்து இருந்தோம் அப்போது. இப்போ பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியா. அதனால் இந்த 10 இயர்ஸில் மேக்ஸிமம் நாங்கள் பெருசாக யாரையுமே வந்து மீட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அப்பப்போ யாராவது மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிறது. ஸோ மீட் பண்ணிக்கிறத தாண்டி ரெகுலராக யார் கூடயும் வந்து கனெக்ட்லேயே இல்லை. எப்போயாச்சும் வந்து பேசுவோம், எப்போயாச்சும் ஸ்டேட்டஸ் பார்த்து ஸ்டோரிஸ் பார்த்து வந்து பேசிக்கிறது, எப்படி இருக்கேன் என்ன அந்த மாதிரி தான் ஒழிய ரெகுலராக ஃபஸ்ட்டு காலேஜில்னா காலையில் பார்ப்போம், ஈவினிங் வரைக்கும் கூட இருப்போம், எல்லாமே வந்து பேசியிருக்கோம் அந்த மாதிரி தான். இப்போ அந்த அளவுக்கு வந்து இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போதும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருந்துச்சு. இருக்காது நட்புக்கு ஆண் பெண் தெரியாது, நட்பு என்னும் நூலெடுத்து பூமியை கட்டி. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 இயர்ஸில் அப்பப்போ தான் வந்து பேசிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட படித்தவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரீயூனியன் பண்ணலாம், எல்லோரும் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறது, அதில் வந்து நம்மளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதுலேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாப்பா 3 மந்த்ஸு 5 மந்த்ஸு 9 மந்த்ஸ் பேபி எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் இப்போ படித்தோம், ஒட்டுக்கா படித்தோன்னா வரது வந்து வேறு. ஆனால் குட்டி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சரி பார்ட்னரும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க பார்ட்னர்ஸ் தான் வந்து சப்போர்ட்டிவாக சரி ஓகே ஒன் டே தானே நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணு, நாங்களும் வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சப்போர்ட்டிவாக வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எங்கள் கூட வந்து எங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இல்லாமல் அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த டேவே சூப்பராக வந்து மாற்றினாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த வீடியோவில் மூலியமாக வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு யாரும் வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டோ இந்த மீட்டப்போ எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு, நம்ம எல்லோரும் வந்து மீட் பண்ணதுக்கு, ஒரு மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். இப்போவே ஒரு காலத்தில் தான் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் செலவுலையாவது எங்கே ஃபீல் பண்ணுறோம்ல, அதனால தான் மெமரிஸ் இருக்குது. நினச்சி பார்க்கும்போது ஏதோ பரவாயில்ல கொஞ்சமாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணுமே அப்படின்னு இருக்கு. ஆனால் எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எல்லாரும் வந்திருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுத்த ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் போல்டாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் கூட கண்டென்ட் கொடுத்தேன் சும்மாதான். ஆமாக்கா எல்லாரும் சடனாக ஒரு முடிவு இருக்கேன். அவங்க எடுத்தாங்க சரிண்ணா. இல்லை அவங்க
ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து சரி அப்படியே வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தது. அப்படியே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு மறுபடியும் வந்து கதை பேச ஆரம்பிச்சாச்சு. அதில் வந்து ராஜேஷ் வந்து என் ஃபோனை வாங்கி என்னென்னலாம் வந்து அலப்பறை பண்ணுறான்னு பாருங்கள். நீயே செல்ஃபி தான் போட்டு கொடுத்த, நான் ஒன்றை திருப்பிட்டு இருக்கேன். ஆமாம் 2 பேருமா மொத்தம் வாய் கட்டு. எதுக்குடா வாய்க்கிட்ட கொண்டு வர? அப்படியா? அதை 2 தடவை ஃபில் பண்ணிட்டா. அதுதான் எனக்கு புரியுது. எனக்கு லேப்டாப் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். யாரா ஃபில் பண்ணிட்டாரா? 524 இருக்கிறதுல இப்படி எனக்கு தெரிஞ்சு அதான் 1 TB இருக்கு. நம்ம பட்ஜெட் இல்ல. வாங்கணும்னா எவ்வளோடா வரும்? ஹார்ட் டிஸ்க் கொடுங்க, நான் வச்சிருக்கேன். நிறைய கொரியன் சைனீஸ்ல யாரா டீ வேணும் கொடுங்க. ஒயிட் ட்ரெஸ் பரவாயில்ல. அத பார்த்து நிறைய யாருக்காவது டீ காஃபி ஜூஸ் எல்லாமே குடிப்பேன். ஏன் சொல்லு? ஈரான் என்ன பெருசா இருக்கும் கூட்டம் நக்கா போய் சொல்லிட்டேன். வேற யாருக்கு டீ வேணும்? லெமன் டீ மாதிரி இருக்குது. குடி. ஜூஸ் வேணாம். ஸோ அப்புறம் ஒரு 4:30 அப்படிங்கும்போது டீ குடிக்கிறவங்களுக்கு டீ குடிக்காதவங்களுக்கு ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து போட்டு தந்தாங்க. ஸோ சூப்பராக உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் அங்கேயே வந்து மாந்தோப்பு இருந்துச்சா, அந்த ரெசார்ட் ஓனர்ஸ் வந்து உங்களுக்கு மாங்காய் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து பறித்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எல்லோரும் வந்து நல்லா இருந்துச்சு அந்த மாம்பழம், நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதனால் யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு அங்கேருந்து வாங்கிட்டோம். தாரிக்கா எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு அவள் தான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தா. நான் ரேவதிட்ட சொல்லி கொடுத்துருவேன், இல்லைன்னா கனிக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருவேன். என்ன நீ என்ன போஸ்ட் கொடுத்துட்டே இருக்க? நான் எல்லாத்தையும் தானே இருக்கிறேன், நீ மட்டும் எதுக்கு கேமரா பார்த்துட்டே இருக்க? ஸோ ஒரு 5:15 அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரெசார்ட் வந்து காமிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா அந்த பொள்ளாச்சி சேத்துமடை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ண ரெசார்ட் தான். இது பேர் வந்து விருக்ஷா ஹெரிட்டேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே வந்து சைடில் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து புக் பண்ணிக்கலாம், அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி, உள்ளே போனீங்கன்னா லிவிங் ரூம், டிவி, அதுக்கப்புறம் சோஃபா அதெல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிச்சன் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ரூம் வந்து இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதுக்குள்ளே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பெருசாக வந்து யூஸ் பண்ணல, பட் ட்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு டோர். ஸோ இந்த பெட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய பெட்டாகவே வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்து ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து வரீங்க, ஸ்டே பண்ணணும், நைட் ஸ்டே அப்படின்னாலாம் வந்து நிஜமாலுமே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஸ்பேஷியஸான இடம். குட்டீஸ் எல்லாருமே வந்து இங்கே வெளியிலலாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சைடில் எல்லாமே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ 1 டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பிட்டோம். ஸோ தாரிக்காமே பார்த்திங்கன்னா எங்கள் கூட வரல, நான் இந்த அத்தை கூட பைக்கில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி நீ முன்னாடி போ, நாங்கள் வந்து பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக யாருக்குமே வந்து கிளம்பவே வந்து மனசு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஜாலியாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிட்டு சிரிச்சிட்டு செம்ம ஜாலியாக வந்து இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா எங்களுக்கு வந்து டைம் பத்தலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இந்த சின்ன டைமில் எங்களால் வந்து அவ்வளோலாம் வந்து பேசிக்க முடியல. பட் இருந்தாலும் இனிமேலாவது அட்லீஸ்ட் எல்லாத்துக்கூடயும் வந்து காண்டாக்டில் ரெகுலராக வந்து இருப்போம். நெக்ஸ்ட் டைம் இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து ஒரு சின்ன சின்ன மீட்டப்பாவது வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஜாலியாக இருந்துச்சு. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போடல, அதனால் எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. ஸோ
ஸோ நவீன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்து இல்லை இப்படி இருக்கும் இவங்கெல்லாம் வருவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்லாம் வந்து எதுவுமே வந்து யோசிக்கலை. போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து இருந்தோம். வந்து பயங்கரமாக பேசி சிரித்து கதை பேசிட்டு காலேஜ் டேஸில் வந்து எப்படி வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி எந்த ஒரு வேறு எந்த தாட்டுமே இல்லாமல் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து காலேஜில் இருந்த மாதிரி செம்ம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணோம். ஸோ என்ன மாதிரியே மற்றவங்களுக்கும் வந்து அந்த டே வந்து ஒரு மெமரியாக ஒரு ஹாப்பியஸ்ட் டேவாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேர்த்தினால வந்து இந்த மீட்டப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே வந்து அவங்கள வந்து மிஸ் பண்ணோம், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ எல்லோரும் இருந்திருந்தா இன்னுமே வந்து பயங்கர ஜாலியாக வந்து இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்புவோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வந்து ஜாலியாக வந்து எங்கள் காலேஜ் டேஸை வந்து என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் உங்களோட காலேஜ் டேஸ் வந்து மெமரிஸில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.